ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் அவனோட கனவு. ஆனால் வாழ்க்கை அவனுக்கு எளிதாலாம் இல்லை. அவன் முயற்சி செஞ்ச எல்லா விஷயத்துலேயும் அவனுக்கு தோல்வி தான் கிடைச்சிது. ஒரு வேலைக்கு அப்ளை செஞ்சான், ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மற்றொரு விஷயத்தை முயற்சி செஞ்சான், அதுவும் தோல்வி அடைஞ்சது. மீண்டும் முயற்சி செஞ்சான், அதுவுமே சரியாக போகலை. ஒரு நாள் அவன் ரொம்பவே சோர்ந்து போயிட்டான். என்னால் முடியாது, என் வாழ்க்கை இதுதான் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த இரவு அவன் கிராமத்தில் இருக்கிற ஒரு வயதான ஆசிரியரை சந்திக்க போனான். அவன் கேட்டான், சார், நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எனக்கு வெற்றி கிடைக்கவே இல்லை, நான் என்ன செய்யணும்? அந்த ஆசிரியர் அதுக்கு சிரித்தார். அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒரு கதையை சொன்னார். ஒரு விவசாயி இருந்தான். அவன் ஒரு கல்லை உடைக்க முயற்சி செய்தான். அந்த கல் ஒரு முறை அடித்தான், உடையல. இரண்டாவது முறை அடித்தான், அதுவும் உடையல. மூன்றாவது முறை, நான்காவது முறை, ஐந்தாவது முறையும் அடித்தான், அப்போவும் அந்த கல் உடையல. ஆனால் அவன் 100வது முறை அடித்தப்போ அந்த கல் உடைஞ்சு போனது. சுற்றி இருக்க மக்கள் எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, 100வதாக அடித்த அடி தான் கல்லை உடைச்சது அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த 100வது அடி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி அடித்த 99 முயற்சிகளும் தான் அந்த கல்லை உடைச்சது. அந்த ஆசிரியர் அருணை பார்த்து சொன்னார், வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நீ தோல்வி அடைகிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற, ஆனால் உன்னோட ஒவ்வொரு முயற்சியும் உன்னை வெற்றிக்கு அருகே கொண்டு போகுது. நீ இன்னைக்கு கிவ் அப் பண்ணிட்டனா, அதுதான் உன்னோட உண்மையான தோல்வி. இந்த வார்த்தைகள் அருணோட மனதை மாற்றிடுச்சு. அடுத்த நாள் முதல் அவன் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். இந்த முறை அவன் தோல்வியை பார்த்து பயப்படல. ஏன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான், ஒவ்வொரு முயற்சியும் அவனை வெற்றிக்கு அருகே கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சில மாதங்கள் கழித்து அவன் கடினமாக உழைத்த அந்த முயற்சி வெற்றி பெற்றது. அவனோட வாழ்க்கையே மாறிவிட்டது. அந்த நாள் அவன் நினச்சது ஒரே விஷயந்தான், நான் அந்த கடைசி முயற்சியை விட்டுட்டு இருந்தேனா, கிவ் அப் பண்ணிட்டு இருந்தேனா, இன்றைக்கி இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்காதில்ல, நான் நினச்சி பார்க்கவே முடியாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நினைவில் வச்சுக்கோங்க, நீ இப்போ செய்கிற முயற்சி உடனே வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அந்த முயற்சி எல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையே மாற்றும். அதனால் ஒருபோதும் முயற்சியை நிறுத்தாதே. நன்றி.